இன்றைக்கி காலையிலே பார்த்திங்கனாக்கா சூரிய பகவான் கண்ணை திறந்துட்டாருங்க தாங்க சொல்லணும். ஏன்னா இத்தனை நாள் ஒரு வாரமாக மழை பெஞ்சு துணிமெல்லாம் ஒரே காயாமல் வீடு வாசலாம் எப்படி இருந்துச்சு தெரியுங்களா. இன்றைக்கி தான் சூரிய பகவான் கண்ணை திறக்கும். நானும் விறகடுப்பத்தை வச்சு விறகடுப்பு சமையல் ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி விறகடுப்பு தான் சமையல். இத்தனை நாளாக கேஸ் சமைச்சிட்டு இருந்தேன் மழை பெஞ்சனால. ஏன்னா வெளியில் கொட்டகை போடாதனால அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் விறகும் வந்துட்டு மற்றச்சு அதெல்லாம் ரெண்டாக வெட்டி அதுவும் வெயிலில் பார்த்திங்கன்னா காய வச்சாச்சு. நம்மளால் முடிஞ்ச ஏதோ கொஞ்சமாவது காய வச்சுப்போம் அடுத்த மழை வர்றதுக்குள்ளே அப்படிங்கிறதுக்காக. துணிமணியும் பார்த்திங்கனாக்கா நிறைய சேர்ந்துருந்துச்சு. காய வச்சது தான். ஆனால் பார்த்திங்கன்னா மழைக்கு ஒரு வாட்டடிக்க ஆரம்பிச்சு. திரும்ப அதை துவச்சி இன்னொட்டையும் கம்ஃபர்ட்டில் போட்டு காய வச்சாச்சு. கம்ஃபர்ட்டில் 2 ஃப்ளேவர் இருக்குது. எனக்கு ஒன்று பிடிக்கும் ஒன்று பிடிக்காது. சரி தம்பி துணிமணி ஸ்கூல் ட்ரெஸ் மட்டும் தண்ணி அதில் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு போட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம வீட்டில் வந்துட்டு ரோடெலாம் பார்த்திங்கன்னா இப்போ தாங்க பார்த்திங்கனாக்கா இந்த வெயில் அடிக்கும். ரோடெலாம் காஞ்சி கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நம்ம வீட்டு வாசலும் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி தம்பிக்கு வந்துட்டு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. தம்பி இன்றைக்கி ஸ்கூல் போகல என்னென்னு தெரியல. அவங்களுக்கு மிஸ்ஸு வந்து ஆஃபீஸில் எதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. அங்கன்வாடி தான் போயிட்டுருக்கான் பால்வாடி தம்பி. நம்ம வீட்டு செடியில் இன்றைக்கி ரோஸ் செடியில் வந்து 5 முக்கு இருந்துச்சு. ஒரு பூ புத்துருச்சு. முதல்ல இன்றைக்கி தான் பூத்துருக்கு. இந்த பூ சாமிக்கு வைக்கலான்ட்டு பறிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் செடியில் எவ்வளோ பூ பிஞ்செல்லாம் விட்டுக்கு பாருங்கள். முதல் கத்திரிக்காயும் கச்சிருச்சுங்க. ஃபஸ்ட்டுக்கு வச்ச கத்திரிக்காய் வந்துட்டு சாமிகிட்ட வச்சு சாமி கும்பிட்டு அப்புறம் சமைக்கலான்னு கொண்டு போயாச்சு. அப்புறம் பார்த்திங்கனாக்கா பாவக்கொடியில் பாவக்காயில் பூலாம் நிறைய கொடியில் வச்சுருக்கு. பாவக்காய் பிஞ்சு நிறைய வச்சுருக்கு பாருங்கள். ரொம்பவே சந்தோஷமாச்சு. என்ன தான் நம்ம கடையில் வாங்கி சமைச்சாலும் இயற்கையாக நம்ம வீட்டில் வளர்த்து அதை செஞ்சு சமைச்சு சாப்பிட்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே பாய்.